ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் இன்ட்ரோனா அது இதுதான். பயங்கரமா இருந்துச்சு. நான் பார்த்ததுலயுமே இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேனா அது டாண்டடன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க தான் அறிவு பார்த்தீங்க. சோலோ லெவலிங்லாம் நான் இப்பதான் பார்த்தேன். முன்னாடியே வந்திருந்தாலும் இப்பதான் பார்த்தேன். அந்த இதுல வந்து டாண்டடன் வந்து ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து கதையும் வந்து சூப்பரா ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சுட்டாங்க. ஏலியனு அது இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சாங்க. எனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் கலந்து தரேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சுதாகர் டெம்ப்ளேட் இருக்கும்ல, என்னன்னா ஆம்லேட் போடுறீங்க, தோசை போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க, அண்ணன் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மொத்தமா கலந்து ஒரு அனிமே நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. 12 எபிசோட் வந்துருக்குது. பயங்கரமா இருக்கு. அடுத்த சீசன் 2 வர அறிவிச்சிருக்காங்க. 2025 வரும்னு நினைக்கிறேன். ஜூலைன்னு சொல்லிட்டாங்களா தெரியல. இப்பதான் அந்த டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். இப்ப அதை அறிமுகப்படுத்துறது நீதான். எப்படி அந்த இது உங்க கண்ணில் மாட்டுச்சு என்ன? எப்பவுமே வந்து இந்த அனிமே மாங்கா அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு அனிமே வரப்போறது முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா சும்மா கிடக்க மாட்டாங்க. இது சூப்பரா இருக்குடா, அதை படிங்கடா, அது இதுன்ட்டு வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் கிளப்பி விட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு சில பேர் வந்து அனிமே மட்டும் தான் பாக்குறவங்களா இருப்பாங்க. சில பேர் வந்து ரீட் பண்றது பொறுமை இருக்காது. சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து ஆர்வத்துல போய் படிக்க ஆரம்பிப்பான். படிச்சு அப்படியே கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிடும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான், பொருட்டோ சீரிஸ் உட்காந்து பல மாசமா படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே லேப்ல ஃபுல்லா பார்த்தா அந்த பொருட்டோ தான் இருக்கும். உன் ஃப்ரெண்டு பைரசியில் டவுன்லோட் பண்றாங்க, போட்டு கொடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கும் லீகலா சைட்ஸ் இருக்கு, ஆப்ஸ் இருக்கு. அங்கேயே வந்து ஷிப்லாம் பண்றாங்க, ஜப்பான்ல இருந்து, ஓவர்சீஸ்ல இருந்துலாம். ஸோ லீகலா வாங்கிக்கலாம். லீகலா வாங்கிக்கலாம்னு என்ன புக் மாதிரி கொடுப்பாங்களா? இந்த நம்ம ஊர் பொன்னியின் செல்வன் ஒரு 300-400 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? அந்த ரேட்டு தான் இருக்குமா? அது ஒரு வால்யூம் இருக்கும். ஒரு வால்யூமுக்கு ஒரு 112-130 அவ்வளவு பேஜ் இருக்கும். அது எவ்வளவுனா ஒரு 500 ரூபாய்க்கு மேல வரும். நம்ம நாவல் படிக்கிறோம்னா அந்த கதை மாதிரி இருக்கும். ஒரு சைடு போட்டோ போட்டிருப்பாங்க, இன்னொரு சைடு ஃபுல்லா ரிட்டர்ன்ஸ்ல இருக்கும், ஸ்டோரி மாதிரி. இது வந்து இமேஜா போட்டு டைலாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க சொல்றது நாவல், இது காமிக்ல. இல்ல ஆக்சுவலா அது புரியுமா படிக்கும்போது? கரெக்டா அந்த கற்பனையோட நம்மளால படிக்க முடியுமா மங்காலாம்? நீங்க கற்பனை பண்ற அளவுக்கு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அதுக்கு வரைஞ்சு வச்சிடறாங்க, இந்த சீன் இப்படிதான் நடக்குது. ஆமா, அது அனிமேல பார்க்கும்போது இதோட இன்னும் பயங்கரமா அவங்க மியூசிக்கோட இதுல கலரோட இருக்காது. பிளாக் அண்ட் ஒயிட் கலரிங்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த இதெல்லாம் பண்ணி அனிமேஷனா ஃபைட் சீன்ல நீங்க வந்து இதை மோஷன்ல பாப்பீங்க. அப்படிங்கிறப்போ பல விஷயங்கள் மாறும். இப்ப டாண்டடனுக்கு வந்தோம்னா இந்த மாதிரி பாப்புலரா வந்து ஒரு மாங்கா இருக்கு, எப்போ அனிமேல பண்ணுவீங்க அப்படின்ட்டு வெயிட் பண்றீங்களா? அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சு. வந்தது வந்து ஒரு 3 எபிசோட் வந்து பிரீமியர் போட்டிருக்காங்க. இங்க ஃபாரின்லேயே பண்ணிருக்காங்க. தியேட்டர்ல இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ஷோ மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து நிறைய ஷோ வந்து ஹேக் பண்ணி லீக் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு 3 எபிசோடு லீக் ஆயிடுச்சு. பார்த்துட்டு வந்தவங்கன்னா 3 எபிசோடு பயங்கரமா இருக்கு தெரியுமா, அது இதுன்ட்டு வந்து ஓப்பனிங் தான் வந்து லீக் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. அப்போ வந்து அந்த ஓப்பனிங் வந்து என் கண்ணில் சிக்கிருச்சு. அப்பவே வந்து பயங்கர வைபா தான் இருந்தது. ஒழுங்கா கிளியரா கேட்கல, ஒரு மாதிரி ஷேக் பண்ணி இருந்துச்சு. சரி இது வந்துச்சுன்னா பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க வந்து கிரீப்பி நட்ஸ்ங்கிற பேரு அந்த பேண்ட் வந்து அந்த ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணவங்க. அவங்க தான் வந்து மேஸ்லே அப்படிங்கிற ஒரு அனிமே இருக்கு. பிளிங் பங் பங்னு ஒரு சாங் வரும். நம்ம இந்த இப்படி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, இப்போ அவங்களே இதை பண்ணாங்க. அதே அந்த வைபே வந்து இதுல மேட்ச் பண்ணாங்க. அதான் இவங்க அனிமே சரியா எடுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த பாட்டு பயங்கரமா பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா நீ சொன்னதுனால பார்த்தேன் அப்படின்றது கிடையாது. அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வார்த்தை இந்த டான் டன் டன் அப்படி செம்ம மியூசிக் அது. அதனாலயே அடுத்து பார்க்கணும் அது என்ன எதுக்கு இது வச்சிருக்காங்கன்றது வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. நீங்க அந்த அனிமேல கொஞ்சம் அந்த ஒரு வார்த்தையில வைக்கிற பேர்கள் இதெல்லாம் வந்து ஏன் இந்த பேர் வச்சிருக்கு கடைசி வரை புரியாது. சீரிஸே ஃபுல்லா பார்த்து முடிச்சாலும் நிறைய இது புரியாது. ஆனா அது ரொம்ப கேட்சியா இருக்குல்ல, அது அவங்க சூப்பரா பண்றாங்க. அது ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றவங்களுக்கு வந்து பாக்கையில புரியவே என்ன டண்டா டண்டனக்காவா என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தவிர்த்திருக்கலாம். சரி, இப்ப இதோட ஒன்லைன் நீங்க சொல்றீங்களா இந்த அனிமையோட? சொல்லு. ஐயோ மாட்டி விட்டாங்க. சரி, இந்த அனிமேவோட ஸ்டார்டிங் ஒன்லைனா கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, கதையோட ஓப்பனிங்ல 2 கேரக்டர் கட்டுறாங்க. நம்ம டீசர்லயுமே தான் பார்த்திருப்போம். மெயின் கேரக்டரா இருந்தது ஒன்னு மோமோ அயாசே, இன்னொன்னு வந்து ஒக்கருன் அப்படின்ற மாதிரியான கேரக்டர். மோமோ அயாசேக்கு என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து இந்த பேய், ஸ்பிரிட்ஸ், சக்தி அந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவ ஃபேமிலியே அப்படிதான், அப்படிப்பட்ட ஆமா, பாட்டி குடும்பங்களா அந்த மந்திரவாதி குடும்பம் அவங்க. அதே பேர் அந்த பாய் ஃப்ரெண்டுக்காண்டி ஒரு விஷயம் நடக்கும், அது செம ஃபன்னா இருக்கும். அடுத்த தலைவன் ஒக்கருன். அந்த பையன் வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்க, புள்ளி பண்ணிருப்பாங்க, காதல் கொண்ட தனுஷ் மாதிரி இருப்பாப்ல கண்ணாடி போட்டுட்டு. எக்ஸாக்ட்லி. அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷிப், ஏலியன்ஸ், யூஎஃப்ஓ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்வமா இருக்கிறவங்க வந்து இல்ல ஒரு நேர்டா நீங்க புக் படிச்சா புக் நர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தையே வெறுத்து இவன் இயற்கையில வேணாம் நான் ஏலியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்ட்டு ஃபுல்லா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாப்ல. அந்த விஷயங்களை வந்து ஈடுபாடோட இருக்கிற ஒரு பையன். அதாவது சயின்ஸ்ல அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆமா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டா வந்து மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அதெல்லாம் நடந்துருது. அதான் இவனை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க, அதுலயும் அவளை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவன் எது இருந்தாலும் கொஞ்சம் எதிர்த்து கேட்கிற கேரக்டர் மோமோ அயாசே அப்படின்றது. இவன் எது நடந்தாலும் அப்படியே கம்முன்னு காதல் கொண்ட தனுஷ் மாதிரி போர்டில் தான் எழுதிட்டு அப்படியே கம்மன் இருப்பாங்க, பேப்பர் இப்பெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப குறுக்க தலைவி இப்படி உட்காந்துருப்பா. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது பயங்கரமா
இருக்கும். அதாவது தனக்காண்டி ஒருத்தங்க முன்னாடி வந்து நின்று இருக்கிறாங்க அப்படின்றது அவளுக்கு வந்து யதார்த்தமா தெரியும். யாரா அவன் போட்டு விளையாடி அடிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் நிப்பா. ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டே வந்து சூப்பரா இருக்கும். எல்லாம் படத்துல இடத்துல வைக்கலாம், ஆனா நல்லா இருக்கும். அது இந்த அனிமேக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியில நிறைய பேர் ரீச் ஆயிரும், கண்டிப்பா வச்சிருவாங்க. ரைட். இப்ப இந்த கதைக்கு வந்தோம்னா இதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கல. அவளுக்கு வந்து இதுல நம்பிக்கை இருக்காது, இந்த ஸ்பேஸ் ஷிப் UFO அதெல்லாம் நம்பிக்கை இருக்காது. இவனுக்கு வந்து பேய் மேல இந்த ஸ்பிரிட் ஆவி இது மேல நம்பிக்கை இருக்காது. இப்ப 2 பேரும் வா, இப்ப நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் உனக்கு கோஃபரா இருக்கேன். கோஃபர்னா அந்த மாதிரி போய் எடுபடி வேலை பாக்குறது, அந்த மாதிரி நீ இது பண்ற நான் உனக்கு கோஃபரா இருக்கேன், அந்த மாதிரி மாத்தி மாத்தி இருந்துப்பாங்க. இப்ப 2 பேரும் வந்து இவங்க சொல்ற இடத்துக்கு போறாங்க. இங்க ஏலியன் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு போவோம், இங்க ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லி அந்த பையன் போவான். ஆமா, ஒரு பாலடைஞ்ச மங்களாக்கு மோமோ எஸ்ஏ போயிருவா. தலைவன் வந்து ஒரு டனலுக்குள்ள போவான். இப்ப போவேல பார்த்தா சம்பவம் ஆயிரும், ரெண்டுமே இருக்கும். அதாவது அவ ஏலியன்ட்ட மாட்டிப்பா, அதாவது வந்து ஒரு கிளவிகிட்ட மாட்டிக்குவான், அந்த பேய் கிளவி அதுகிட்ட மாட்டிப்பான். டர்போ கிரானி அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த வயசு பசங்க எல்லாம் பார்த்தா வந்து பிறப்பு உறுப்பை வந்து அபகரிச்சிரும். அண்ணே நான் திங்கற பண்ணாதான் வச்சிருக்கியா? ஒண்ணு இல்லண்ணே. சில 18+ இருக்கும், அதை தவிர்த்துருங்க. அனிமேவே அந்த மாதிரி தான் இருக்கும், ஜாலியா ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். அந்த பிறப்பூர் மேல ஒரு கண்ணா இருக்கும், அதை வந்து பறிச்சு விட்டுரும். டர்போ கிரானின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியும் தானே? ஏன்னா ஸ்பீடா ஓடும், சரியான ஸ்பீடா ஓடும். அந்த டனலுக்குள்ளேயே இருக்கும். மற்ற ஆத்மாங்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாவலன் மாதிரி இருக்கும். இறந்த பெண்கள் அந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைங்க இறந்துருக்கும், அதுங்களுக்குலாம் வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா தலைவன் போனப்ப தலைவன் மேல அந்த பேய் புகுந்து ஆட்டையை போட்டுரும். ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து போகும், சண்டை போட்டு ஏலியன்ஸ் கூட சண்டை, ஸ்பிரிட்ஸ் கூட சண்டை. இதுக்குள்ள நியூ கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதான ஸ்டார்டிங், இதான ஃபர்ஸ்ட் சீசன். எப்பவுமே ஒரு அனிமேல வந்து தனியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேங்கா சேர்ந்து ஃபைனலா பார்க்கல அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் உருவான மாதிரி காட்டிடுவாங்க. இதுலயே வந்து அப்படிதான் ஒருத்தரா சேர்ந்துட்டு இருக்காங்க. அந்த பிங்க் கலர் ஹேரோட ஒரு பொண்ணு வந்துச்சு, ஐரான்னு ஒரு பொண்ணு. ஆமா, அந்த பொண்ணெல்லாம் பார்க்கும்போது வெறுக்கிறமா தான் காட்டிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒரு ஃபிளாஷ்பேக், அதுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணும். அதாவது தான் அழகு அப்படின்றது ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தது நான் தான், இவங்க எல்லாம் வந்து ஒரு பேட் ஸ்பிரிட், நான் தான் வந்து காப்பாறும், ஆமா சோசன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்ற போறேன்ற ஒரு தெனாவட்டிலே இருக்கும். அதுக்கு ஒரு அடி கொடுப்பாங்க, அதுவுமே சூப்பரா இருக்கும். 7வது எபிசோடு தான் மறக்கவே முடியாது, ஊம குத்தாயி போச்சு இந்த என்டையர் சீரீஸ்ல. அது வந்து பார்த்தோம்னா அப்படி ஜாலியா போயிட்டு இருக்க சீரீஸ்ல வந்து அப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அதுக்கான பேக் ஸ்டோரி இவங்க இந்த அனிமேல பொறுத்த வரைக்கும் பேக் ஸ்டோரியில உள்ள ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, அதாவது ஒரு வில்லனா மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணாம அவன் ஏன் அப்படி மாறுறான் வெறுக்க வச்சிருவாங்க. இவன் யாரா இவ்வளவு கொடூரமா இருக்கான், உனக்குலாம் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அளவு வச்சிருவாங்க. அந்த மாதிரி அதுதான் அவன் ஏன் மாறினான். ஆமா, மாறினது சரிதான், அதுக்கு இவன் பண்றதும் சரின்றத சொல்லிட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இதா அவனை தள்ளுறாங்க அப்படின்னா அவன் கடைசியில் அந்த இடத்துல போய் நிற்பான் அப்படின்றது வந்து அனிமேல சூப்பரா சொல்லுவாங்க. இது எல்லா அனிமேலையும் பொருந்தும். சும்மா இது இந்த சீரீஸ்க்கு மட்டும் இல்ல வந்து அனிமே படத்துக்கு மட்டும் வைக்கிறாங்களான்னு கிட்ட கிடையாது. அனிமே எழுதணும் அப்படின்னு உட்காந்தாலே வில்லன் கேரக்டரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதணும்னு முடிவு போட்டு தான் எழுதுறாங்க. இன்னொன்று முக்கியமா பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்களால வந்து ஒவ்வொரு எபிசோடையும் வந்து ஒவ்வொரு கலர் பேலட்ல பண்ணியிருந்தாங்க. அனிமேஷன் குவாலிட்டி பயங்கரமா இருந்தது. அதுல உள்ள ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய மீமோட ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இன்டர்நேஷனல் மீம்ஸ். அப்ப அந்த மாதிரி நிறைய மீம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. இன்னும் வந்து பயங்கரமான பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்கிறதா வந்து மாங்கா படிச்சவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லாதீங்க, நான் பார்த்தேன், எனக்கு தெரியாது, நான் படிக்கல. பேனல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த இடம் வரையில பாருங்களேன், பயங்கரமா இருக்கும் அனிமேல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லி ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. சில பேருக்கு அனிமே அடாப்டேஷன்ல தான் பிடிக்கும், விஷுவலா பாக்குறதுக்கு சில விஷயம் இருக்குல்ல. பட் இந்த மாதிரி லீக் பண்றதும் தவறுதான். ஏன்னா ஒருத்தன் அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ புக்கு படிச்சதுன்றதுக்காண்டி நம்ம போயிட்டு அதை சொல்றதும் இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஆயிருது. கடைசியில் இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா ஒருத்தர் படிக்கிறது வாய்ப்பு இருக்கு, அப்ப அதை வாங்குவாங்க அப்படின்னு அந்த பிசினஸ் இதுல போயிருது. எப்படி பார்த்தாலும் அது ஒரு வின் சிச்சுவேஷன் தான். அதிகமா உட்காரன் பத்தி தான் நிறைய போகும். பட் மோமோ எஸ்ஏ தான் இன்னும் பெஸ்ட் ஆஃப் த ஒரு கேரக்டர். என்ன அப்படின்னா அவனும் ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணுவா. என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இவளுக்கு அப்படியே ஆப்போசிட், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இல்ல. ஏன்னா மோமோ எஸ்ஏக்கு வந்து ஒரு ஆக்டரை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அவர் தான் எனக்கு பாய் ஃப்ரெண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருப்பா. அது அந்த அனிமேல இருக்கிற ஆக்டர் கிடையாது, உண்மையிலே இருக்கிற ஆக்டர் தான். அதான் சொல்றேன், ஒரு ஆக்டர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர் மாதிரியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். மெயினா அந்த பேர் மேல வந்து அவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு இடத்துல ரிவீல் ஆகும். அதுக்கான அதுக்கான ஃப்ரேம் ஒன்னு வச்சிருப்பாங்க. தலைவன் பேர் தான் கென் தக்ககுரா. அது அவன் நமக்கும் அது வரையும் தெரியாது அவன் பேர் என்ன அப்படின்றது. சாரா புட்டி, உன்னை புட்டி புட்டின்னு சொல்றேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது கென் தக்ககுரா அப்படின்மா. அப்ப பின்னாடி இந்த ஸ்பேஸ் ஷிப் வெடிக்கும். ஆமா, தக்ககுரா கென் desu.
அது வந்து பயங்கரமா இருக்கும் அந்த frame. அந்த பேர் சொன்னாலே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருதுன்ட்டு அவதான் அந்த பேரை வைப்பா. இந்த மாதிரி உட்காரன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா. உன் கெந்த அக்காக்குறான்லாம் சொல்லாத முன்னாடி உட்காரணும் உட்கார சாப்பிடுறான்ற மாதிரி மண்டையிலே தட்டி உட்கார வச்சுட்டா போல. தலைவனும் அந்த மிஸ் அயாசே அப்படின்றது வந்து ரொம்ப அழகா கூப்பிடுவான். ஐயா அப்படின்னு பார்த்துட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்குற அந்த ஆக்சென்டே சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி அழுத்தி பேசுவாங்க, ஒரு மாதிரி இதா பேசுவாங்க, பயங்கரமா இருக்கும். அது இன்னொன்று தமிழ் டப்பிங்கும் வந்து இங்கே நல்லா பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு சில கிளிப்ஸ் பார்த்தேன். எனக்கு வந்து இப்போ ஒரிஜினல் பார்க்க தான் பிடிக்கும். ஏன்னா அதில் ஒரிஜினல் டேஸ்ட் வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலாக என்ன சொல்றாங்க அப்படின்றது வரும். தமிழ்லையும் 1-2 பார்த்தேன். ஏன்னா மல்டி லாங்குவேஜ்ல தான் போட்டிருந்தாங்க. சரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. 4 எபிசோடு தான் என்னமோ இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஜாப்பனீஸ்ல வந்துடும். 1 by 1 லேட்டாக தான் வரும். அது அவன் பார்க்க கென் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேட்பேன். இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லையாமா. அது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கிட்டே அந்த இது ஒரு நல்ல ரீச் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஏலியனை நம்ம எப்படியோ பார்த்துருக்கோம். ஏலியனுக்கு ஒரு புது உருவம் கொடுத்து அது எதற்காண்டி இந்த பூமிக்கு வருது, ஏன் பெண்களை மட்டும் அது டார்கெட் பண்ணுது அப்படின்றதுக்கான அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று அந்த மாடை வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல தூக்கிட்டு போற மாதிரி எபிசோட் வரும். அதுக்கு வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ். ஆக்சுவலி நான் அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு டெடிகேட்டடா வீடியோ பண்ணணும்னு தோணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, நீங்க கேட்கலனாலும் அவர் போடுவார், பார்த்துருந்துங்க. கேட்கலனாலும் போடுவேன். அதான் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது அவங்க கிரகத்துல வெறும் ஆண்கள் மட்டும்தான், பெண்களே இல்ல அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி பூமிக்கு வந்திருப்பாங்க. மோமோ அயசை கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி இனப்பெருக்கத்துக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க. தலைவனுக்கு வேற கிரானியோட பவர் வந்துரும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொருத்தங்க புதுசா வருவாங்க. யாரு அப்படின்னா மோமோ அயசோட பாட்டி. இது வந்து தக்கு தான். எது பண்ணாலும் 1 வேர்ட்ல கலாச்சு விட்டு போயிருவாங்க. பாட்டி பயங்கரமா கலாய்க்கிற கேரக்டர். அந்த வயசான தோற்றத்துல இருக்க மாட்டாங்க. வயசான எங்கான எப்பவுமே ஒரு பேட் குறுக்க வச்சிருப்பாங்க, தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஜாலியான கேரக்டர், ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் சூப்பர் நேச்சுரலான பர்சன். மந்திரம் தெரிஞ்சவங்க. அவங்க கோட்டைக்குள்ள எந்த தீய சக்தியுமே நெருங்க முடியாது. ஏன்னா முன்னாடி 2 பேப்பர் ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த நருட்டோல ஒரு பேப்பர் இருக்கும், அது மாதிரி 2 ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள சில ஃபைட்ஸ் நடக்கும். மெயினா இந்த அனிமேல உள்ள நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேனியை போய் பிடிப்பாங்க, அது ஒண்ணு இருக்கும். பிடிச்சிட்டு வந்தாதான் அவன் பால்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு விஷயம் நடக்கும். பால்ஸ் 2 பிரியும், 2 கோல்டன் பால்ஸா பிரியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி போவாங்க. அதுல ஒரு கிளாசிக் பீஸ் ஒன்று இருக்கும். ஒரு மியூசிக்ல அதை ரீமிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பிளேஸ்மெண்ட்டும் சூப்பரா இருந்தது. இன்னொன்று இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, யாரோ நிறைய பேர் சொன்ன மாதிரி தெரியல, இந்த அனிமேல ரொம்ப பிடிச்சது இது வந்து வேற வேர்ல்டில் நடக்கிறது இல்லை, ஜப்பானில் தான் நடக்குது. ஜப்பானு இதே வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு கதையில் ஒரு ஃபிக்ஷனலான ஒரு விஷயம். புராண கதையிலேருந்து வந்தால் எப்படி இருக்கும், அப்புறம் ஏலியன்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், ஏலியன்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதே இந்த பேய்கள் பார்த்து தான் வந்து அப்படின்ட்டு இந்த பையன் ஒரு தேரி சொல்லுவான். அது நல்லா இருந்துச்சு கேட்க. அதில் அந்த ஜப்பானை சுற்றி காட்டுற மாதிரி இருக்கும். இந்த அனிமே ஃபுல்லாக ஒரு 12 எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு நகரத்துக்கும் போயிட்டு இருப்பாங்க. ஆமாம், இப்போ டோக்கியோ இருக்குன்னா அங்கே எப்படி இருக்கு, இங்கே வந்து அங்கேருந்து வந்து இப்போ கடைசியாக வந்து ஜிஜியோட இடத்துக்கு போவாங்க. ஜிஜின்னு ஒரு பையன் வருவாள். ஆமாமா, அந்த இடம்லாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரைன் மாதிரி ஒரு 10th எபிசோட்ல தான் என்ட்ரி ஆகுறான் ஜிஜி. ஆமா, அவனுக்கு பயங்கரமான ஒரு இது இருக்குன்னு சொல்றானுங்க. ஆமா, இப்ப கடைசியா ஒரு டீசர்ல பார்த்தனா அவனுக்குள்ள ஒரு ஆத்மா புகுந்து ஃபைனலி எனக்கு ஒரு பாடி கிடைச்சிருச்சு, நான் உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களையும் அழிக்க போறேன் அப்படின்றதோட அதை என் பண்றாங்க. அது யாரு இவங்க, கடைசியில எதுக்கு அந்த ஊருக்கு போனாங்க, அந்த வீடு இது என்னது, அந்த வீட்டுல இருக்க ரூம் என்ன, இவன் ஏன் குளிக்க போனா, அந்த ஊர் மக்கள்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்காங்கன்றத எல்லாமே வந்து சீசன் 2ல சொல்ல போறாங்க. இதுல அதான் நான் சொன்னது வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களை காட்டுறாங்க. ஜப்பான்ல உண்மையிலேயே வந்து நிறைய கல்ச்சரை காட்டுறாங்க. அந்த கிரானியை வந்து பால்ஸ் தேடி பிடிக்க போகும்போது மோமோவோட கிராண்ட்மா வந்து ட்ரெடிஷனல் அட்டையர் ஒன்று மாட்டி விடுவாங்க தெரியுமா, 2 பேரும் போட்டு போவாங்க. அதெல்லாம் கியூட்டா இருந்தது. இந்த மாதிரி அந்த கல்ச்சரையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி சொல்லப்படாம அனலைஸ் பண்ணா நிறைய கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஜாப்பனீஸ் நாயினே ஒன்று இருக்கும். அது நாயா பூனையான்னு தெரியல, அந்த இப்படி கை வச்சுக்கிட்டுனே ஒரு பொம்மை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆமா, அந்த சைனா கடை, சைனா ஸ்டோர்ஸ்னு பார்த்தோன்னா அந்த முன்னாடி அந்த பொம்மை வச்சு இப்படி இது பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள கிரானியை உள்ள தள்ளி அதுல அடைச்சு தலைவனுக்கு இன்னும் அதுல இன்னும் பாதி சூப்பர் பவர் இருக்கு, அவனுக்கு 2 பால் கிடைச்சா மட்டும் தான் நான் வெளியே வருவேன் அப்படின்ற விஷயம் எல்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்க. அதாவது லாஜிக்ன்றது இருக்குல்ல, கற்பனையும் தாண்டி இதெல்லாம் இருந்தாதான் இருக்கும் அப்படின்றது அது இதுல கரெக்டா இருந்துச்சு. நம்ம தனிமையில பாத்தீங்கன்னா ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இவன் எனக்கு எப்படி வந்துச்சுன்றது சிலது டக்குன்னு புரியாது. இதுல டீடைலிங்கா இருக்கு. ஸ்டோரி வந்து செம்மையா எழுதி இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இப்ப ஜூலை வர வெயிட் பண்ணணும் இந்த அடுத்த சீசன் வர்றதுக்கு. அதையும் ஜூலைல எல்லாத்தையும் விட்டுருவாங்களான்னு பார்த்தா அதையும் விட மாட்டாங்க. இப்ப இவங்க என்ன பிரச்சனைனா
கடைசி 12வது எபிசோட் இருக்குல்ல, அது எதுக்கு இருந்துச்சு, ஏன் இருந்து, இவங்க 10வதுலயே முடிச்சிட்டு ஒழுங்கா போயிருந்தாங்கன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சனோட போயிருப்பேன். சரி ரைட் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற பார்க்கலாம். முழு எதிர்பார்ப்பையும் கொண்டாந்து 12வது எபிசோட்ல வச்சு இதெல்லாம் நடக்க போகுது, ஏன் நடக்க போகுதுன்றது அடுத்த சீசன்ல பாத்துக்கங்கன்னு சொல்லி எனக்கு ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு போட்டு மண்டையை பிச்சுட்டு உட்கார. அதுல என்ன கடுப்புடா, மோமோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறா, இவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிறானுங்க. என்ன நடந்துச்சு அடுத்து வா வந்து மாங்கா போயிட்டு வீட்டோட தான் வீடு பூரா பேப்பரா இருக்கு, அதை வேற உடச்சு விட்டாங்க. அதுல இருந்து என்ன வந்துச்சா, இவனுக்கு ஆல்ரெடி இவனுக்கு தூக்க பிரச்சனை வேற இருக்கு. ஜிஜிக்கு அவனுக்கு தூக்கமே வேற வராது, மைண்ட்ல கண்டதும் போட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு தூக்கம் வராமல ஒருத்தன் வரவிட மாட்டான். அவன் யாரு என்ன ஏதுன்றதெல்லாம் அடுத்துதான் வரப்போகுது. ஆமா, இல்ல மோமோ வேற அங்க அந்த வில்லேஜர்ஸோட பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காங்க, மனுஷங்க தானா ஒரு மாதிரி வியடா இருக்காங்க, ஜாம்பி மாதிரி இருக்காங்க. அது அவங்க யாரு என்ன, அந்த ட்ரெய்லர்ல பார்த்தா ஃபைட் எல்லாம் போடுது, குன்ஃபு ஃபைட் எல்லாம் போடுது இருந்தது அந்த ஒரு பாட்டி. என்ன கணக்குல அந்த கதை எழுதி வச்சிருக்காங்கன்றது தெரியல. நம்ம யோசிச்சிருப்போம்ல இப்பெல்லாம் ஒரு கதை இருக்கும், இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது எல்லாமே அடுத்த சீசன்ல இன்னும் தெளிவா சொல்லுவாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் கிரியேட்டிவான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிரியேட்டிவிட்டியை கண்டு வியக்கிறேன். தயவு செஞ்சு சீசன் 2ல அந்த பாட்டை மட்டும் மாத்திராதீங்க. எதை வேணா மாத்துங்க, அந்த பாட்டை மட்டும் மாத்திராதீங்க. எல்லா அனிமேலயும் அதை மாத்துவாங்க சீசன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன டான் தான். இல்ல அதுல என்ன பெஸ்ட்னா, இந்த மாதிரி உனக்கு ஹிட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா அதை அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சீசன்ல உழைப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பாட்டு கொடுக்குது ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த 2025ல நிறையா பார்ட் 2 வருது, சோலோ லெவலிங் வருது, இது டான் வருது, டீமன் ஸ்லேயர்ஸ் வருது, நிறைய பார்ட் 2s வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எந்த பார்ட் 2க்கு வெயிட் பண்றீங்க? விடுதலை 2, ஜெயிலர் 2, வடச்சென்னை 2 மாதிரி இது கேட்க வேண்டியதா போச்சு. நீங்க என்ன பார்ட்டுக்கு வெயிட் பண்றீங்கன்றது இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா டான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சது, எது ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த சீரிஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க, வாப்பா போய் பாத்துருவோம் அப்படின்லாம் பாத்துறாங்க. ஃபேமிலியா டிவில போட்டு பாத்துறாங்களா? இந்த மாதிரி வல்கரான சீன்ஸா இருக்குமான்னு கேட்ட கிடையாது, டயலாக்ஸா இருக்கும். மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஆமா, போட்டு பாருங்க, உண்மையிலும் செம்ம என்ஜாயபிளா இருக்கும். எந்த இடத்துலயுமே இந்த போர் அடிக்குது, ஒரு எபிசோட தள்ளிட்டு அடுத்தது பாத்திரலாம் அப்படின்றலாம் தோணாது. ஃபுல்லா ஜாலியா இருக்கும். நீங்க யாராவது பார்க்காத இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு அனிமே கண்டென்ட்ல கூட சந்திக்கிறோம். அண்டில் பை பாய்.